ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது பகுதியில் ஒரு பெண் சிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெண் சிங்கம் என்று சொல்வது ஒரு பெண்ணைத்தான். ஒரு IPS அதிகாரி அவர். கேரளாவின் ரியல் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். இவரை பற்றிய தகவல் தான் இப்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. கேரளாவின் ரியல் சிங்கம் என்று அவர் அழைக்க காரணம், 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றவனை சவுதி வரை சென்று கைது செய்து இழுத்து வந்த பெண் போலீஸ் IPS அதிகாரி அவர். கேரள துணை ஆணையர் மெரின் ஜோசப் IPS தான் அவர். அவரும் அவரது குழுவினரும் 13 வயதே ஆன சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கேரளாவில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் வைத்து கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட சுனில் குமார் பத்ரன் வயது அவருக்கு 38. இவர் சவுதியில் கட்டுமான தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இந்தியாவுக்கு விடுமுறையில் மட்டுமே வந்திருந்த நேரத்தில் தனது குடும்ப நண்பரின் 13 வயது சிறுமியை ஒரு நாள் பாலியல் வன்கொடுமை செய்தார் அவர். இந்த வழக்கில் போலீசார் தன்னை பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக சுனில் சவுதி அரேபியா வரை தேடி ஓடிவிட்டார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவத்தை குடும்பத்தினரிடமும் காவல்துறையினரிடமும் புகார் செய்த சிறிது நேரத்திலேயே சுனில் சவுதிக்கு தப்பி சென்றார். அவமானம் தாங்காமல் அந்த பெண்ணும் குற்றம் சாட்டப்பட்டவர் சவுதிக்கு தப்பி சென்ற சிறிது நேரத்திலேயே சுனிலை முதலில் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்திய அவரது மாமாவும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த துயர சம்பவம் அந்த பெண்ணின் முழு குடும்பத்தையும் உடைத்தது. இன்டர்போல் 2017 பத்ரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிய போதிலும் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கை கையாண்ட மெரின் ஜோசப் என்ற பெண் IPS அதிகாரியின் விடாமுயற்சியும் உறுதியும் இந்த வழக்கை விரைவாக முன்னெடுத்தது. இந்த நிலையில் குற்றவாளி சுனிலை கைது செய்வதற்காக மெரினும் அவரது குழுவினரும் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் தரையிறங்கினார்கள். இன்டர்போலின் உதவியுடன் சுனிலை கைது செய்து கேரளாவுக்கு அழைத்து வந்தார்கள். குற்றவாளி வெளிநாடு தப்பி சென்றாலும் அவர் இந்தியா வரும் வரை காத்திருக்காமல் அவரை உடனடியாக கைது செய்தே ஆக வேண்டும் என உறுதி எடுத்து தானே களத்தில் இறங்கினார் மெரின் ஜோசப் IPS. இந்த விசாரணையை செயல்படுத்துவதில் மெரினின் தைரியத்தையும் உறுதியையும் சமூக ஊடகங்கள் முழுவதும் பலர் பாராட்டி வருகிறார்கள். சில நெட்டிசன்கள் அவரை ரியல் சிங்கம் என்று அழைப்பதில் ஆச்சரியமில்லை என்று பாராட்டியிருக்கிறார்கள். இவர் போன்ற IPS அதிகாரிகள் நமது நாட்டின் பெருமை. கேரள அரசு இந்த பெண் அதிகாரிக்கு பாராட்டும் விருதும் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய, அதாவது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. பெண்கள் பல துறைகளில் தலைமை பொறுப்பை ஏற்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சவால்களை எதிர்கொண்டு அந்த விஷயங்களில் வெற்றி காண்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற பெண்களுக்கு இவருடைய செயல் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொண்டு இந்த படித்ததில் பிடித்தது பகுதியை பதிவு செய்கிறோம். இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.